அல்லேலூயா. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 11, 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. அல்லேலூயா. தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான அன்புக்குரியவர்களே, கர்த்தரின் செட்டையில் உண்டாகும் ஆசீர்வாதம் என்கிறதான தலைப்பிலே தான் நாம் இந்த செய்தியை தியானிக்க போகிறோம். கர்த்தரின் செட்டையில் உண்டாகும் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் வாசித்தோம், மோசே என்கிறதான தேவ மனுஷன் இந்த உபாகம புஸ்தகத்தை எழுதுகிற போது கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை தன் செட்டைகள் மேலே வைத்து அசைவாடுகிறது போல தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேலே அசைவாடுவார் என்று சொல்லியும், அந்நிய தேவனானவர், அந்நிய தேவன் அல்லது இஸ்ரவேலின் ஜனத்தோடு கூட அந்நிய தெய்வம் இல்லை என்று சொல்லியும் தேவ மனுஷனாகிய மோசே எழுதுகிறதை நாம் வாசித்தோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான அன்புக்குரியவர்களே, ஸ்தோத்திரம். கர்த்தரின் செட்டையின் ஆசீர்வாதங்கள், அதாவது தேவனுடைய செட்டைக்குள்ளே ஒரு மனுஷன் கடந்து வருகிற போது அந்த தேவனுடைய செட்டையின் கீழ் உண்டாகிறதான ஆசீர்வாதங்கள் அந்த மனுஷனுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அது எப்பேற்பட்டதான பாவியா இருந்தாலும் சரி, அந்த பாவி என்று சொல்லி ஆண்டவர் ஒருபோதும் மனுஷனை புறம் தள்ளுகிறவர் இல்லை. பாவியாகிய மனுஷனுக்கும் தேவனுடைய செட்டையின் கீழிலே ஒரு இடம் உண்டு. அதுவே ரட்சிப்பின் மறைவிடம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் மறைவிடத்துக்கு சொந்தக்காரராய் இருக்கிறதான நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து, ஸ்தோத்திரம், அவருடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பகல் கால நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். முதலாவதாக ஸ்தோத்திரம், சுமக்கும் செட்டை என்கிறதான தலைப்பிலே தான் நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். சுமக்கும் செட்டை. அல்லேலூயா. வாசிக்கலாம். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளில் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான் அன்புக்குரியவர்களே, ஸ்தோத்திரம், சுமக்கும் செட்டை என்கிறதான ஸ்தோத்திரம் கோணத்திலே முதலாவது நாம் தேவனுடைய செய்தியை தியானிக்க போகிறோம். கர்த்தரின் செட்டையின் கீழ் உண்டாகிறதான ஆசீர்வாதம் என்ன? அந்த தேவனுடைய செட்டையானது நம்மை சுமக்கிறதா. அல்லேலூயா. இந்த கழுகை குறித்து நாம் வாசித்தோம் அல்லவா? இந்த கழுகு உன்னதத்தில் போய் கூடு கட்டுகிறதான ஒரு ஜந்து. அதாவது பட்சிகளிலே அதிக ஆண்டுகள் வளர்க்கிற அல்லது வாழுகிறதான ஒரு ஜீவன் என்று சொன்னால் இந்த கழுகு மாத்திரமே. அதாவது கழுகினுடைய ஆயுசு காலம் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் வரையிலும் கழுகு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இந்த பூமியிலே வாழும். முதல் 40 ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த கழுகு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு காத்திருக்கும். எதற்காக அப்படின்னு சொன்னா, அந்த 40 ஆண்டு காலத்துக்குள்ளே அதிலே உண்டாகிறதான முதுமையானது முற்றிலுமாக மாறி போய் மறுபடியும் அதில் இளமை உண்டாகத்தக்கதாக அந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தன்னுடைய அலகுகள் இருக்கிறதான அந்த கடினத்தன்மை நிறைந்ததான ஓடுகள் முற்றிலுமாக
கலந்து போகும்படி, நகங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிறதான ஓடுகள் கலந்து போகும்படி, சிறகுகள் எல்லாம் ஆமீன் ஸ்தோத்திரம் முற்றிலுமாக கலைந்து போய் மறுபடியும் அதில் புதிய சிறகுகளும் புதிய அலகுகளும் புதிய பார்வையும் புதிய ஜீவனும் உண்டாகும்படி இந்த கழுகு வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு காத்திருக்கும். அல்லேலூயா, ஆமீன் ஸ்தோத்திரம். இந்த கழுகு தன்னை தனிமைப்படுத்துகிறது எதற்காக அப்படின்னு சொன்னா தன்னிலே இருந்ததான பலனை மறுபடியும் புதுப்பித்து தேவநாமத்தின் மகிமைக்காக வாழும்படிக்குத்தான் அது என்ன செய்த அப்படின்னு சொன்னா தன்னை தனிமைப்படுத்தி கொள்கிறது. இப்படிப்பட்டதான இந்த அனுபவம் நிறைந்ததான கழுகு தன் கூட்டை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா கண்மலையில போய் தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா கட்டும். இந்த கண்மலையில கட்டி ஆமீன் முட்டையிட்டு அடை காத்து குஞ்சுகளை பொரிக்கிற போது இந்த கழுகு தன் குஞ்சுகளுக்கு ஏற்றதான நல்ல ஆகாரத்தை என்ன செய்யணும் கொண்டு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அது என்ன செய்யணும் வளர்த்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒவ்வொரு சபை ஆராதனையிலும் நமக்கு தம்முடைய ஜீவ வசனத்தை தந்து நம்மை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செட்டை அடித்து மேலே பறக்கத்தக்கதாக ஒரு உன்னதத்தின் அனுபவத்துக்கு நேராகத்தான் நம்ம என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த ஆண்டவர் இன்னைக்கு பகல் காலம் இந்த கழுகிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நமக்கு கற்றுத்தர போகிறார். என்ன, இந்த கழுகு வந்து ஆமென் ஸ்தோத்திரம் குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுத்து வளர்க்கிற போது இந்த குஞ்சுகளுக்கு ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய தாய் தகப்பன்மார் எனக்கு உதவியா இருக்கிறார்கள், நான் இந்த கூட்டுக்குள்ளே இருக்கிறேன், கூட்டுக்குள்ளே இருக்கிற போது ஆமென் ஸ்தோத்திரம் எனக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கிறது, முழுமையான பாதுகாப்பு கிடைக்கிறது. மாத்திரமல்ல நான் பசிக்கிற போதெல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் என்னுடைய பசியை ஆற்றும்படி ருசியான பதார்த்தங்களை என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் எனக்கு தந்து என்னை போஷித்து வருகிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம் இது எனக்கு போதும் என்கிறதான ஒரு உணர்வோடு தான் இந்த கொஞ்சி கழுகுகள் என்ன செய்யுமா அந்த கூட்டில் இருந்து கொண்டிருக்கிறதா. திடீரென்று ஒரு நாள் இந்த தாய் கழுகு ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய கோர முகத்தை குஞ்சுகளுக்கு நேராக காட்ட ஆரம்பித்தது. என்ன, ஆமென் ஸ்தோத்திரம் இவ்வளவு நாட்களும் ஆகாரம் கொடுத்து வளர்த்து ஆளாக்கினதான தன்னுடைய குஞ்சுகள் இருந்ததான அந்த கோட்டை முற்றிலுமாக அது கொத்தி ஆமென் என்ன செய்யணும் சிதைத்து விடும், முற்றிலுமாக சிதைத்து விடும். எதற்காக அப்படின்னு சொன்னா மறுபடியும் இந்த குஞ்சுகள் இந்த கூட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாதுன்னா வந்து இருக்கக்கூடாது என்பதற்காக சிதைத்து விடுகிறது. மாத்திரமல்ல தன்னுடைய குஞ்சுகளை அப்படியே தன்னுடைய செட்டையிலே வைத்து அப்படியே சுமந்து மேல் நோக்கி உன்னதத்துக்கு நேராக பறந்து விண்ணுலகத்துக்கு நேராக அது பறந்து அப்படியே வானமண்டலத்துக்கு நேராக பறந்து மேல இருந்து டொப்புன்னு என்ன செய்திரும்னா கொஞ்சம் கீழே போட்டுரும், கொஞ்சம் கீழே போட்டுரும். இதுவரையிலும் அதற்கு பறந்ததான அனுபவங்கள் கிடையாது, இதுவரையிலும் செட்டைகளை அடித்ததான அனுபவங்கள் அந்த குஞ்சு கழுகுக்கு கிடையாது. அப்படியே உன்னதமான உயரத்துக்கு அந்த கழுகு பறந்து போய் அப்படியே மேல இருந்து அந்த குஞ்சு அப்படியே பாறைகள் நிறைந்த பகுதி பார்த்து போடுமா, பாறைகள் நிறைந்த பகுதி பார்த்து முள்கள் நிறைந்த பகுதி பார்த்து அப்படியே என்ன செய்யுமா போடுமா. அப்போ இந்த குஞ்சு கழுகுகள் வந்து அலறி சப்தமிட்டு ஐயோ என் ஜீவன் போகிறது போல எனக்கு தோன்றுகிறது, என் தகப்பனே என் தாயே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அலறல் சத்தம் போட்டுக்கிட்டே பூமியை நோக்கி என்ன செய்யுதுன்னா வந்து கொண்டிருக்குது. இப்போ இந்த தாய் கழுகு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இந்த குஞ்சு கழுகுகள் எவ்வளவு வேகமாக இந்த பூமியின் பாறைகளில் மோதி ஆமீன் மரித்து போகிறதற்கு வருகிறதோ அதை விட பல ஆமீன் மடங்கு வேகமாக கீழே வந்து பாறையில மோதிக்கொள்ளாதபடிக்கு தன்னுடைய செட்டை அப்படியே விரித்து தன்னுடைய குஞ்சை என்ன செய்யுமா அப்படின்னா செட்டையில மறுபடியும் தூக்குமா. மறுபடியும் தூக்கிட்டு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா மறுபடியும் அப்படியே என்ன செய்யணும் வானமண்டலத்துக்கு நேராக வானத்துக்கு நேராக மறுபடியும் எழும்பி பறந்து போகும். இப்போ இந்த கொஞ்சி கழுகு வந்து என்ன நினைக்குதா அப்படின்னு சொன்னா எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு எவ்வளவு அன்பு பாராட்டி என்னை எவ்வளவு நேசித்து வளர்த்தாங்க, இன்னைக்கு அவர்களுக்கு என்ன ஆயிற்றோ என் மீது கோர முகத்தை காட்டினார்கள் அப்படின்னு சொல்லி விழுந்து மரித்து போகத்தக்கதாக இருந்ததான அந்த கொஞ்சி கழுகு நினைக்குது. ஆனா மறுபடியும் செட்டை விரிக்கப்பட்ட உடனே இந்த கழுகுக்கு ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னு சொன்னா எங்க அம்மாவுடைய அன்பு எங்க அப்பாவுடைய அன்பு ஒருபோதும் என்னை சாக கொடுக்காது, மறுபடியும் என் அம்மாவுடைய அப்பாவுடைய செட்டை எனக்காக விரிக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அடுத்த செகண்ட் மறுபடியும் கீழே
மறுபடி என்ன செய்தன்னு சொன்னா இந்த கழுகு வந்து கொஞ்சம் அப்படியே கீழே விட்டுறது. கீழே விட்டுட்டு அது கண்டுக்கவே செய்யாதாமா. கண்டுக்கவே செய்யாம, அதாவது கொஞ்சம் வந்து சத்தம் போடுகிறத தன்னுடைய காதுல கேட்கவே செய்யாம அப்படியே என்ன செய்யுமா, விலகி போகிறது போல தன்னை காண்பித்துக் கொள்ளுமா. விலகி போகிறது போல தன்னை காண்பித்துக் கொள்ளுமா. இப்பவும் மறுபடி என்ன செய்து அப்படின்னு சொன்னா இந்த குஞ்சு கழுகு சொல்லுது, ஐயோ இவ்வளவு நிஷ்டூரமான ஒரு தாய் அல்லவோ எனக்கு கிடைத்திருக்கிறான், இவ்வளவு கொடுமைக்காரனாகிய தகப்பன் அல்லவோ எனக்கு கிடைத்திருக்கிறான், நான் மரண சப்தம் எழுப்பி கொண்டிருக்கிறேன், இந்த மரண சப்தத்தின் மத்தியிலும் எனக்கு உதவி செய்யும்படிக்கு என் தகப்பன் ஆமென் ஸ்தோத்திரம் முதலாவது என் செட்டையை விரித்தது போல என்னுடைய செட்டை ஆமென் ஸ்தோத்திரம் மறுபடியும் விரிக்கப்படும்படி என் தகப்பன் எனக்கு நேராக பறந்து வரலையே அப்படின்னு சொல்லி இந்த கழுகு கொஞ்சம் என்ன செய்தான், அப்படி கலங்கின மனதோட சொல்லுதான், இனி நான் வாழவே முடியாது, நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த இரண்டாவது விஷயம் இந்த முடிவுக்கு வருது. மறுபடியும் இந்த குஞ்சு கழுகு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா, அவன் பாறை இடுக்கலோ அல்லது முள்களிலோ அல்லது காடுகளுக்குள்ள விழுந்து சாகணும் அப்படிங்கறதான ஒரு கிரியை தான். ஆனா இந்த தாய் கழுகு ஓடோடி வந்து மறுபடியும் செட்டைக்குள்ள என்ன செய்யுதுன்னா சுமந்து கொண்டு போகுது. அல்லேலூயா. மறுபடியும் தன்னுடைய செட்டை, அதாவது ஆமென் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறதான ஆகாரத்தையும் இந்த கழுகினுடைய கண்கள் என்ன செய்யுமா, ஷார்ப்பா பார்த்து பிடிச்சுக்குமா. புரியுதா உங்களுக்கு? நமக்கு இதுல இருந்து இதுல தெரிய மாட்டேங்குது. நானு ஆண்டவற்றை சொல்லுவேன், ஆண்டவரே 120 வயதானதற்கு பிறகு மோசையை குறித்து நீர் வேதத்திலே சொல்லி இருக்கிறீர், அவனுடைய கண் பார்வை கொன்றி போகவும் இல்லை, சரீரத்தினுடைய பலன் குறைந்து போகவும் இல்லை. இப்ப 45-50 எங்களுக்கு தாண்டல, அதுக்கு முன்னாடியே எல்லாமே என்ன செய்திருச்சுன்னா போயிருச்சு. இவ்வளவுத்துக்கு அந்த மனுஷன் 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் 2 தடவை தேவ சமூகத்தில் இருந்திருக்கு. 40 நாளும் புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை. நமக்கு இப்ப மத்தியானம் வரைக்கும் குடிக்காமலும் புசிக்காமலும் இருந்தா நம்ம உடம்பு என்ன செய்திருதுன்னா தள்ளாடி தவிழ்ந்து களைப்போடுன்னு பாடிடுது. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. தண்ணி குடிக்கல சாப்பிடல அப்படின்னு சொன்னா மதியத்துக்குள்ள நம்முடைய சரீரம் அப்படியே களைத்து போகுது, நம்முடைய கால்கள் நம்மை அறியாதபடிக்கு கடகடாவென்று சொல்லி ஆடி போகுது. அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்துல நாம இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். மறுபடியும் இந்த கழுகு என்ன செய்தாச்சுன்னா தான் தன்னுடைய செட்டையில இந்த கொஞ்சம் என்ன செய்தாச்சு, சுமக்க ஆரம்பிச்சாச்சு. சுமந்து அப்படியே மேல கொண்டு போயிட்டு மறுபடியும் என்ன செய்யுதுன்னா தொப்புன்னு கீழே போடுது. கீழே போடும்போது இதுவரையிலும் விரிக்காத சிறகு அந்த கொஞ்சம் என்ன செய்யுதுன்னா முதல் முறையாக விரிக்குது. முதல் முறையாக என்ன செய்யுதுன்னா விரிக்குது. அல்லேலூயா. முதல் முறையாக விரிக்குது. விரிக்கிறது மாத்திரமல்ல, அது ஒரு சப்தம் இட்டுக்கொண்டு சொல்லுமா, நான் இனி சாக மாட்டேன், இதுவரையிலும் என்னுடைய செட்டை எனக்குள்ள இருக்கிறது என்பதையே நான் மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்னை பாதுகாக்கும்படிக்கு எனக்கும் ஒரு செட்டை இருக்கிறது, இதோ புயல் காற்றில் நான் புகலிடம் தேடி உன்னதத்துக்கு நேராக பறந்து எழும்புவேன் அப்படின்னு சொல்லி தாய்க்கு நேர கம்பீரமா சொல்லுமா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர், நீங்க இன்றைக்கு ஆலயத்தில் வந்திருக்கிறதான சிலரை குறித்து ஆண்டவர் நோடு கூட பேசின போது ஆண்டவர் சொன்னா, என் பிள்ளைகள் எப்படி தெரியுமா வருகிறார்கள், ஆமென் கழுகு தன் கொஞ்சை ஆமென் வானத்திலிருந்து தூக்கி போடுகிற போது ஐயோ நான் மரித்து போவேன், எனக்கு யாருடைய செட்டையின் பாதுகாப்பும் இல்லை, என்னை தாங்கிக் கொள்ளத்தக்கதான எந்த மனுஷ கரமும் எனக்கு இல்லை என்று சொல்லுகிற வார்த்தையின் சத்தமாக என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அன்புக்குரியவர்களே, உங்களை வந்து மேலிருந்து ஆண்டவர் எதுக்கு தூக்கி போட்டார் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க சுயமா பறக்கணுமா. அல்லேலூயா. அடுத்தவங்க பலத்துல நீங்க பறக்க கூடாதான், நீங்க தானாகவே என்ன செய்யணுமா, பறக்கணுமா. அதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்தாரா, இந்த கழுகு கொஞ்சம் மேல இருந்து கீழே போட்டாராம். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவாராக. அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான அன்புக்குரியவர்களே, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் மேலே வைத்து சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே உங்களை சுமந்து கொண்டு போவார். இந்த புதிய மாதத்துல, இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்கள் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார், நான் எப்படி வாழப் போகிறேன், இந்த மாதத்தினுடைய 31 நாள்கள்
நாட்களும் எனக்கு எப்படி அமைய போகிறது என்கிற பல கேள்விகள் உங்களுக்கு உண்டு. எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில், உங்களை சுமக்கிற ஒரு சட்டை இன்றைக்கு இந்த மாதத்தில் உங்களோடு கூட வருகிறது. அல்லேலூயா. உங்களை சுமக்கிற ஒரு சட்டை ஆமென் உங்களுக்காக இந்த ஆலயத்தில் விரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நான் மேலிருந்து கீழே விழுந்து மரித்து போவேனோ, எனக்கு வந்திருக்கிறதான கடன் பாரத்திலிருந்து மீள முடியாதபடிக்கு நான் மரித்து போவேனோ, என்னுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கிறதான போராட்டத்தின் நிமித்தம் நான் மரித்து போவேனோ, என்னுடைய வேலை இல்லாத அனுபவத்தின் நிமித்தம் எனக்கு நஷ்டம் வந்துவிடுமோ என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம் அன்புக்குரியவர்களே. உங்களுக்காக ஒரு செட்டை வெளிப்பட்டு இருக்கிறது. அதுதான் தேவனுடைய செட்டை. அந்த செட்டை மறுபடியும் உங்களை சுமக்கும். நீங்கள் வீழ்ந்து மரித்து போவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் வீழ்ந்து மரித்து போவதில்லை. தேவனுடைய திருநாம மகிமைக்காய் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். துக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். பறந்து காட்கிற பட்சியை போல எருசலேமின் மேலே ஆதரவாய் இருக்கிற கர்த்தர் என் துக்கத்தை பார்க்கவில்லையே என்று சொல்லுகிறதான ஒரு ஏமாற்றத்தின் வார்த்தையோடு நீங்கள் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் உங்கள் துக்க முகத்தை உங்களை விட்டு மாற்றி உங்களை தம்முடைய செட்டையின் மேல் வைத்து சுமந்து, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நீ பயப்படாதேன்னு சொல்லி உங்களுக்கு திடன் சொல்லுகிற கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவாராக. கர்த்தர் மகிமைப்படுவாராக. தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பானவர்களே, உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். நாம் வாசித்த வேத பகுதி வாசிங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேலே அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். பாருங்க, இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேல் என்கிறதான ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அவன் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டையின் மேலே வைத்து சுமந்து கொண்டு போவது போல அவர் ஒருவரே உங்களை சுமந்து கொண்டு போவார். கடந்த நாளில் நம்முடைய சபையில நான் ஜெபிக்க வந்த போது ஒரு அணில் குட்டி சபைக்குள்ள கடந்துச்சு. ஒரு அணில் குட்டி. அப்ப மேல இருந்து தாய் அணிலிருந்து என்ன செய்து கொண்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஆமீன் ஸ்தோத்திர, சத்தம் போட்ட சத்தத்தை கண்டுதான் நான் இந்த அணில் குட்டியை என்ன செய்தேன்னா கண்டுபிடிச்சேன். அப்போ இந்த தாய் என்ன செய்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆமீன் ஸ்தோத்திரம், இந்த ஸ்லாப்ல இருந்து அந்த ஃபேன்ல இறங்கி ஃபேன்ல இருந்து பாயில என்ன செய்துச்சுன்னா இறங்குச்சு. இறங்கி அது தன்னுடைய குட்டிக்கு நேராக ஒரு சத்தம் இட்டுச்சு. சத்தம் இட்டுட்டு மறுபடியும் அந்த பாயில இருந்து ஃபேனுக்கு ஏறுச்சு. ஃபேனுக்கு ஏறி ஃபேன்ல இருந்து ஸ்லாப்புக்கு ஏறி அப்படியே என்ன செய்தாச்சுன்னா வயரிங் ஓஸ் வழியாட்டு அப்படியே கம்பிக்கு மேலே ஏறிட்டு அங்க இருந்து பார்க்குது. அங்க இருந்து திரும்ப பார்த்து சத்தம் இடுது. என்ன சத்தம் இடுது? நானு இதோ உனக்கு வழிகாட்டி இருக்கிறேன் இல்லையா, இது போல நீ ஏறி வா அப்படின்னு சொல்லி. இந்த குட்டிக்கு என்ன செய்யலைன்னா ஏற தெரியல. குட்டிக்கு ஏற தெரியாததுனால இந்த அணில் என்ன செய்துச்சு அப்படின்னா, நான் பலிபீடத்துல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். யாரு அடிக்கடி ட்ரம் அடிச்சது? அந்த கதவை பூட்டுங்க. இந்த குட்டி ஆமீன் சோத்திர ஏற தெரியாததுனால அந்த ஹேங்கிள் போயிருந்ததான அந்த தாய் அணில் என்ன செய்துச்சுன்னா மறுபடியும் சத்தம் இட்டுட்டு வேகமா கீழே இறங்கி பாருங்க. கீழே இறங்கி தன்னுடைய குட்டியை அப்படியே தன்னுடைய முதுகுக்கு மேலே ஏத்திக்கிருச்சு. தன்னுடைய குட்டியை அப்படியே முதுகுக்கு மேலே ஏத்திட்டு அப்படியே பாயிலிருந்து அப்படியே ஃபேனுக்கு ஏறி ஃபேன்ல இருந்து அந்த ஸ்லாப் வழியா ஒயரிங் வேஸ் வழியா அப்படியே ஆங்கிலோர்களோட ஏறி வெளியே போச்சு. அப்போ ஆண்டவர் மகிமையான கிரியைகளை நடப்பிக்கிறவர். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திர, சாதாரணமான ஒரு ஜந்து மனுஷனுடைய பார்வையில் அது ஒரு அற்ப ஜந்து தான்.
ஆனா அந்த அற்ப ஜந்து கூட தன்னுடைய குட்டியை தன்னுடைய முதுகு மேல வைத்து சுமந்து கொண்டு அப்படியே ஏறி போகிறது. அதை விடவும் எவ்வளவு ஆச்சரியமான தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கு பகல்கால நம்மை பார்த்து சொல்லுகிறார், கோழி ஸ்தோத்திரம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை செட்டையின் மேலே வைத்து சுமந்து கொண்டு போவது போல நான் உங்களை சுமந்து கொண்டு போவேன். அல்லேலூயா. நான் உங்களை சுமந்து கொண்டு போவேன். தேவன் ஆச்சரியமானவர் பாருங்க, அதிசயமானவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் என்னை பார்ப்பாரா? ஆண்டவர் என்னோடு கூட பேசுவாரா? ஆண்டவர் இந்த மாதத்தில் நடத்துவாரா? என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுமா? நான் எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி என் ஆண்டவருக்கு தெரிகிறதா? ஏன் என் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அமைதியாகவே இருந்து கொண்டிருக்கிறார்? என்னுடைய சஞ்சலத்தை ஏன் அவர் ஒரு பொருட்டா எண்ணுகிறதே இல்லை? என்னுடைய சஞ்சலம் தராசில் நிறுக்கப்பட்டால் கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிக பாரமாய் இருந்ததற்கு பிறகும் என்னுடைய சஞ்சலத்தை குறித்து ஏன் அவர் ஒரு வார்த்தையும் பேசாமல் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற கேள்வியோடு தேவ சமூகத்தில் வந்தீர்கள் அல்லவா? அன்பு பிள்ளைகளே, அருமை பெற்றோரே, உங்களை சுமக்கிற ஒரு செட்டை உங்களுக்கு நேராக விரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செட்டையின் மேலே நீங்களும் நானும் இன்றைக்கு பகல் காலம் இருக்கிறோம் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் நினைத்தது என்ன தெரியுமா? ஐயோ, என்னுடைய வாழ்க்கைக்கு முடிவு உண்டாயிற்று, இனி நான் ஜீவித்திருப்பேன் என்கிறதான நம்பிக்கை எனக்கு இல்லை. என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிட்டது. ஆதலால் இனி சீக்கிரமாக ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து என்னுடைய பிள்ளையை வீட்டை விட்டு அனுப்பிவிடலாம் அப்படிங்கிறதான எண்ணம் வரையிலும் வந்து விடுகிறது. அன்பு பெற்றோரே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் தலைமுறைகள் நன்மையை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் தலைமுறைகளுக்கு உதவி செய்வார். ஆமென். உங்களுடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள், உங்களுடைய வழிகள் அல்ல அவருடைய வழிகள். உங்கள் நினைவுகளும் உங்கள் நினைவு வழிகளையும் நீங்கள் தூரப்படுத்துங்கள். கர்த்தருடைய வழிகளையும் கர்த்தருடைய நினைவுகளையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அது மிகவும் ஆச்சரியமானது. அந்த ஆச்சரியமான வழிக்கு சொந்தக்காரராக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு அவர் தமது செட்டையை உங்களுக்கு நேராக விரித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த செட்டை உங்களை சுமக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த குஞ்சு கழுகு அப்படித்தான் நினைத்தது. ஆமென். நான் கற்பாறையிலே மோதி சாக போகிறேன், சாக போகிறேன், சாக போகிறேன். என் தாயே கொடூர முகத்தை எனக்கு நேராக காண்பித்து விட்டார். என் தகப்பன் கொடூர முகத்தை எனக்கு நேராக காண்பித்து விட்டார். இனி நான் தப்பி பிழைக்க முடியாது என்று சொல்லுகிற ஆமென் ஸ்தோத்திர ஒரு வார்த்தையின் சத்தமாகத்தான் இந்த குஞ்சு கழுகு நினைத்தது. ஆனால் அந்த கழுகின் நினைவுகளை தாய் கழுகு மாற்றினது. அதே போல இன்றைக்கு பகல் காலம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்புக்குரியவர்களே, உங்கள் நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள், உங்கள் வழிகள் அல்ல அவருடைய வழிகள். உங்களை சுமக்கிற ஒரு சட்டை இன்றைக்கு பகல் காலம் மறுபடியுமாய் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆவியில நிரம்பி கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சபைக்கு சொல்லுகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கு முன்பதாக சுமக்கிற ஒரு சட்டை கடந்து வந்திருக்கிறது. அது வேறு ஒரு மனுஷனுடைய செட்டை அல்ல, அது பிதாவாகிய தேவனுடைய செட்டை, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய செட்டை, அது பரிசுத்த ஆவியானுடைய செட்டை, அது திரியேக தேவனுடைய செட்டை. அல்லேலூயா. கலங்கி போகாதிருங்கள். ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை தன் செட்டையின் மேலே வைத்து சுமந்தது போல அவர் உங்களை சுமப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை சுமப்பார். ஐயோ, எனக்கு வயதாகிவிட்டது. சிலர் சொல்லுகிறீர்கள், எனக்கு வயதாகிவிட்டது, யார் என்னை பராமரிப்பார், யார் என்னை பாதுகாப்பார் என்று சொல்லி. உங்களை பராமரிக்கிறவர் கர்த்தர், உங்களை பாதுகாக்கிறவர் கர்த்தர். நீங்கள் கவலைப்படாதிருங்கள் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. இரண்டாவதாக 4 காரியங்களை நான் சொல்ல வேண்டும் வேகமாக. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறைகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள
மனதாயிருந்தேன். போதுமா? இரண்டாவதாக கோழி தன் குஞ்சுகளை செட்டைக்குள்ளே சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். அல்லேலூயா. முதலாவது கழுகின் செட்டை, இரண்டாவது கோழியின் செட்டை. அல்லேலூயா. கோழி நம்ம எல்லாரும் வளர்க்கிறோம், எல்லா வீட்டிலையும் கோழி உண்டு. கோழி 5 விதமான சப்தமிடும். எத்தனை பேருக்கு தெரியும்? கோழி 5 விதமான சப்தமிடும். பருந்து தன்னுடைய பிள்ளைகளை பிடித்து கொள்ளும்படிக்கு கடந்து வருகிற போது ஒரு சப்தமிடும். அது என்ன சத்தம்? அபயக்குரல். மாலை இருட்டி விட்டது, நாம் நம்முடைய வீட்டுக்குள் பிரவேசித்திட வேண்டும், அல்லையில் நமக்கு ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லி நேரம் இருட்டி வருகிற போது கோழி ஒரு சப்தமிடும். தன்னுடைய கூட்டுக்கு, என் பிள்ளைகளே நீங்கள் வந்து சேர்ந்து விடுங்கள், இரவு வந்து விட்டது, சத்துரு தேசத்தில் சஞ்சரிக்கிறதான நேரம் துவங்கி விட்டது, நாம் நம்முடைய பாதுகாப்பின் மறைவிடத்துக்கு போய்விடுவோம் என்று சொல்லி ஒரு சப்தமிடும். தாய்க்கோழி தன் குஞ்சுகளை வழிநடத்தி கொண்டு போகிற போது ஆகாரங்களை கண்டவுடனே அது தன் காலின் நகத்தினாலே அந்த ஆகாரங்களை தோண்டி வெளியே கொண்டு வந்து தன் குஞ்சுகளுக்கு ஒரு சத்தமிடும். என்ன சத்தம்? பிள்ளைகளே, ஆகாரம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் நாம் சேர்ந்து உண்ணலாம். அல்லேலூயா. மூணாச்சா இல்லையா? நாலாவது சோத்திரம் மேய்ந்து கொண்டிருக்கிற அல்லது ஆகாரம் உண்டு கொண்டிருக்கிறதான இடத்துல பட்சிகள், இதை காகங்களோ பறவைகளோ குஞ்சுகளை வேட்டையாடி கொண்டு போகும்படிக்கு வருகிற போது ஒரு சத்தமிடும். என்ன அது? ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளே, சத்துரு உங்களை பறித்து கொண்டு போகும்படிக்கு வந்திருக்கிறான், ஆதலால் நீங்கள் என்னண்டையிலே வந்து விடுங்கள் என்று சொல்லி ஒரு பாதுகாப்பின் சத்தத்தை இந்த கோழி எழுப்பும். பாதுகாப்பின் சத்தத்தை இந்த கோழி எழுப்பும். ஐந்தாவதாக இந்த கோழி ஒரு சத்தம் எழுப்பும் பாருங்க. அதாவது இந்த கோழிகளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய குஞ்சுகள் தன்னுடைய செட்டைக்குள்ளே வந்து தன்னுடைய செட்டையின் உள்ளிலே தன்னுடைய சரீரத்தோடு கூட ஒன்றி விளையாடுகிறது, ஒன்றி அணைந்து கொள்ளுகிறது கோழிக்கு நல்லா பிடிக்குமா. அப்போ ஒரு சத்தமிடும். நாமும் அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளை மார்போடு அணைத்து கொண்டு சத்தமிடுவோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, உதாசீனப்படுத்தி போய் விடுவார்கள். ஆனா இந்த கோழி குஞ்சு ஒரு கால் அப்படி போகாதாமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இந்த 5 விதமான சப்தத்தை இந்த கோழிகள் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இங்கே நாம ஒரு வசனத்தை வாசித்தோம் மத்தேயு சுவிசேஷத்துல, உன் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள நான் மனதா இருந்தேன் அப்படின்னு சொல்லி. 2வது செட்டை என்ன செட்டை அப்படின்னா, பாதுகாக்கும் செட்டை. அல்லேலூயா. அல்லேலூயா. பாதுகாக்கும் சட்டை. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அல்லேலூயா. 2வது செட்டை எதை குறைக்கிறது அப்படின்னு சொன்னா, பாதுகாப்பை குறைக்கிறது. இன்னும் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 91 அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அல்லேலூயா. அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? நம்மை பாதுகாக்கிறவராம். அல்லேலூயா. அந்நிய தேசத்துக்கு கடந்து போகிறதான உங்களோடும் கர்த்தருடைய வார்த்தையானது கடந்து வருகிறது. தேவன் அந்நிய பட்டணத்திலும் உங்களை பாதுகாப்பார். அவருடைய செட்டையின் மறைவிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்பட நீங்கள் 2 பேரும் ஒரு உத்தரவாதத்தை எனக்கும் ஆண்டவருக்கும் தந்து கடந்து போக வேண்டும். என்ன? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சபை ஆராதனையிலே 1 மணி நேரமாவது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ தூரம் என்று சொல்லுகிறீர்கள், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் 1 மணி
மணி நேரமாகினும் நீங்கள் ஆராதனையிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்து அந்நிய தேசத்தில் நீங்கள் குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும். என்ன ஒரு அணக்கம் இல்லை, இதெல்லாம் நடப்புள்ள காரியமா பாஸ்டர் அப்படின்னு சொன்னா கர்த்தர் திரும்ப நம்மளை பார்த்து கேட்டா, அப்போ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் என்ன செய்வானா? தங்குவான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்க இந்த ரெண்டு காரியங்களையும் நீங்கள் செய்வேன் என்று சொல்லி கர்த்தருக்கும் எனக்கும் வாக்கு தந்து நீங்கள் கடந்து போக வேண்டும் என்பதே தேவனுடைய செய்தியாயிருக்கிறது. ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். அந்நிய தேசத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், ஆமென் ஸ்தோத்திரம், அரபு தேசங்களில் யுத்தத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான் நம்முடைய பிள்ளைகள், எல்லார் மீதும் கர்த்தருடைய பாதுகாப்பு கிருபையாக நேர்த்தியாக வெளிப்படும். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அந்நிய பட்டணத்திலே பாதுகாக்கப்படும்படி இங்கே நாம் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிறது போல, அழுகிறது போல, அந்நிய தேசத்திலே வேலைக்காக ஜீவனம் பண்ணும்படிக்கு கடந்து போயிருக்கிறதான நம்முடைய பிள்ளைகள், அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த ஆராதனை நாளில் அவர்களும் தேவ சமூகத்தில் அங்கலாய்க்கவும் அளவும் நான் இந்த செய்தி வழியாக பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுக்கிறேன். அல்லேலூயா. யாரோ சாப்பிட்டு எனக்கு பசி ஆறட்டும் அப்படின்னு சொல்லுகிறதான நினைவு அன்பு பிள்ளைகளே, வெளிநாடுகளில் இருந்து இந்த செய்தியை கேட்க போகிறதான அன்பு சகோதரங்களே, உங்களை விட்டு மாறட்டும் என்று சொல்லி இன்றைக்கு பகல் காலம் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏனென்றால் அதிக நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் நினைக்கிறதான ஒரு காரியம் உண்டு. எங்களுடைய பாஸ்டர் எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறவங்க எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, ஒவ்வொரு நாள் சங்கிலி ஜெபத்தில் எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, ஒவ்வொரு நாள் தனி ஜெபத்தில் எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, நாங்க ஜெபிக்காம இருந்தாலும் அந்த ஜெபம் எங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான எண்ணத்தை நம்முடைய பிள்ளைகள் ஆமென் வைத்திருக்கிறார்கள் மனதில். அவர்களுக்கு நான் சொல்லுவேன், அன்பு பிள்ளைகளே, நீங்கள் 3 வயது கை குழந்தைகள் அல்ல, 2 வயது கை குழந்தைகள் அல்ல, உங்களுக்கு ஜெபிக்க தெரியாது என்று சொல்லத்தக்கதான ஆமென் வயது இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு ஜெபிக்கவும் தெரியும், உங்களுக்கு உலகத்தையும் தெரியும், உங்கள் பெற்றோரை ஆளுகை செய்து நடத்தவும் உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அதனால ஜெபிக்க தெரியாதுன்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இன்னும் வாசிக்கலாமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 63வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். பாருங்க, சங்கீதக்காரர் சொல்றாரு, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் நான் உமது செட்டையின் நிழலில் என்ன செய்கிறேன்? களி கூறுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, பாதுகாக்கிற செட்டைகளுடையவர். நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். அன்பானவர்களே, இந்த மாதத்துல ஆமென் ஸ்தோத்திரம், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறேனோ என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களை பாதுகாக்கும்படி அவருடைய செட்டையின் மறைவிடம் உங்களுக்காக இன்றைக்கு பகல் காலம் வெளிப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். வேகமா நான் சொல்லி முடிக்கிற வாசிக்கலாம். 3வதாக மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். 3வதாக ஆண்டவர் உங்களுக்கு மல்கியா தீர்க்கதரிசி வழியாக சொல்லுகிறதான வார்த்தை என்னவா? அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். வாசித்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். நான் நேற்றைக்கு ஒரு சரித்திரத்தை, கோழியினுடைய சரித்திரத்தை நான் சற்று புரட்டின போது அதிலே கண்டுகொண்டதான ஒரு செய்தி என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தினது. என்னவா? அந்த தாய்க்கோழியினுடைய செட்டையின் உள்ளிலே போய் அவன் தாய்க்கோளுடைய மார்போடு கூட இசைந்து கொள்ளுகிறதான கோழி குஞ்சானது மற்ற கோழி குஞ்சுகளை விடவும் பலமுள்ளதாக வளருமா? புரியுதா? அல்லேலூயா.
தாய்க்கோழியினுடைய செட்டையின் உள்ளிலே போய் தன்னை மறைத்து கொண்டு வளருகிறதான கோழி குஞ்சானது வெளியே தாய்க்கோழியினுடைய செட்டையை விட்டு வெளியே நிற்கிறதான கோழி குஞ்சுகளை விட ஆமென் ஸ்தோத்திரம் பலம் உள்ளதாக தைரியம் உள்ளதாக அது என்ன செய்யுமா வளருமா. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு தருகிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் எல்லாருக்கும் ஆண்டவர் சுகத்தை தந்து நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா ஆமென். சுகத்தை தந்து தேவன் பாதுகாப்பார். வாக்குத்தத்தங்களை பெற்றவுடனே அன்பு பிள்ளைகளே, அருமை பெற்றோரே, தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராக கடந்து வந்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லி அனுப்புகிறேன். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்கிறவர்களாக நாம் மாறணும். இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக நாம் மாறணும். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கம் கேட்கிறவர்களாக நாம் மாறணும். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆமென் சத்துருவும் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில தோற்று போக என்னெல்லாம் முயற்சி பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் அவனும் பண்ணுவான். யோபுவை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். ஆனா யோபு எப்படி ஆகினும் தேவனை தூஷித்திடணும் அப்படிங்கிறது யாருடைய திட்டம் அப்படின்னா சாத்தானுடைய திட்டம். அப்போ யோபு எப்படி ஆகினும் தேவனை தூஷிக்கணும், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க கூடாது அப்படிங்கிறதான சிந்தையோட யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் பிசாசு என்ன செய்யறான்னா அழிக்கிறான். பிசாசு எல்லாவற்றையும் அழிக்கிறான். அதே போல தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறதான நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் நாமும் நம்முடைய தலைமுறைகளும் ஆசீர்வாதத்தை இழந்து போகும்படி என்னென்ன செய்தா ஆமென் நாம ஆசீர்வாதத்தை இழந்து போகும் என்று சொல்லி சிந்திக்கிறது பிசாசுடைய திட்டம். இப்ப இந்த பிசாசுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போக தேவ திட்டத்தை நாம மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அப்படி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற போது தேவ திட்டம் கட்டாயமாக நிறைவேறும். ஏன் அப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, சத்துரு நமக்கு உபத்திரவத்தை கொண்டு வருகிற போது, பாடுகளை கொண்டு வருகிற போது நாம என்ன செய்துருவோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பினாலே நாம கர்த்தரை அநேக நேரத்திலே மறுதலித்திடுவோம். அது வராம இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், அவர் வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறுகிறவர் அல்ல, அவர் பொய் உரையாத தேவன், அவர் உரைத்த வார்த்தை, அவர் முன்னுரைத்த வார்த்தை ஆமென் நிறைவேறுகிற காலம் வரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் அது அவருடைய சமூகத்துக்கு திரும்பி போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் என்னோடு சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். இந்த வார்த்தைக்காக நான் காத்திருப்பேன். இந்த வார்த்தை நிறைவேறும்படிக்கு நான் தேவ சமூகத்தில் அங்கலாய்த்து அழுவேன் என்கிறதான உறுதி நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக ரூத்துவின் புஸ்தகம், ஆசீர்வதிக்கும் செட்டை. ரூத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நமக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ரூத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். கர்ஷம் படி எடுக்கல. நீ இருந்ததை கண்டுதான் நான் உன்னை வாசிக்க சொன்னேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. 4வதாக ஒரு செட்டையின் ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வருகிறது. இந்த ரூத்துவின் புஸ்தகத்தை நாம அநேக நேரம் வாசித்திருக்கிறோம். ஆமென். இந்த ரூத்துவின் சரித்திரம் நமக்கு நன்றாய் தெரிந்ததான ஒரு சரித்திரம். இந்த ரூத்து மோவாப் தேசத்திலிருந்து பெத்லெகேமுக்கு கடந்து வருகிறான். பெத்லெகேமுக்கு கடந்து வருகிற போது
போது அவளுடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் வேதனையின் அனுபவத்தோடு தான் பெத்லகேமுக்கு கடந்து வருகிறார். அதே போல இன்றைக்கு பகல் காலம் இந்த மாதத்தின் முதல் பரிசுத்த ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் பலவிதமான வேதனைகளோடு கடந்து வந்திருக்கிறதான உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த ரூத்து நிறைவான பலனை பெற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தேவ செய்தியை தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கேட்க போகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நிறைவான பலனை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நிறைவான பலனை தேவன் தருவார். நான் தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிற அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களுக்கு தராததுன்னு ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமியில உங்களுக்கு இருக்காது. அதுக்கு வேண்டி டைட்டானிக் கப்பல் எனக்கு வேணும்னு கேட்கப்படாது. ஆமா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் சுருங்க சொல்றேனே, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு என்று தந்திருக்கிற ஆயுசு காலம் வரையிலும் உங்கள் கடமைகளை நீங்கள் செய்து வாழத்தக்கதான சுகம் வேணும். பிரைஸ் தி லார்ட். அதுவும் வேண்டாம் போல தான் இருக்கு. இரண்டாவது, உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னாரு. அந்த தெய்வீக சமாதானம் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளின் முகாந்தரமும் உங்களுக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, இந்த பூமியில நீங்கள் ஜீவனம் பண்ண, உங்கள் தலைமுறைகள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஜீவனம் பண்ண வேண்டிய பொருளாதாரங்கள் நமக்கு வேணும். ஒன்றும் வேண்டாம் ஜாமி, எங்களை விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி வேண்டாத்தவங்க போங்க, அதெல்லாம் எங்களுடைய சிரசிலே வந்து அமரட்டும். வேணும்னு சொன்னவங்களுடைய சிரசிலே அந்த ஆசீர்வாதங்கள் அமரட்டும். அல்லேலூயா. நான்காவது, ஆமென் ஸ்தோத்திரம், வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்குகிற கொள்ளை நோய்க்கு மறைவாய் இருந்து தேவனை ஆமென் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பாதுகாப்பு என்கிறதான அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். இம்மட்டும் போறோம் இந்த பூமியில. நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து திரும்ப ஒண்ணு வேணும். இதெல்லாம் வாங்கி இங்கே வாழ்ந்து இங்கே செத்து போகணும் அப்படிங்கறதல்ல. மெஸ்ஸியா இயேசு ராஜா சீக்கிரமாக மத்திய ஆகாசத்திலே வருவார். அவருடைய வருகையில இத்தனை ஆசீர்வாதத்தை பெற்று தேவனுடைய திருச்சபையில இருந்து ஆராதித்து ஆமென் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் அவருடைய வருகையிலே பங்கடைய வேண்டும் என்கிறதான தனியாத தாகம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட ஒன்னே ஒண்ணு தான் எதிர்பார்க்கிற. என்ன அப்படின்னா, என்னுடைய வருகையில நீ வந்து சேர்ந்துடணும். அதுதான், என்னுடைய வருகையில நீ வந்து சேர்ந்துடணும். என்னுடைய வருகை திருடன் வருகிற விதமாய் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என்னுடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னா, திருடன் வருகிற விதமாய் இருக்கும். கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி மின்னல்கள் ஆமென் கடந்து வந்து மறைந்து போகிறது போல என்னுடைய வருகையானது இருக்கும். அப்படிப்பட்டதான் என்னுடைய வருகையில என் நாமத்தின் மகிமைக்காக நீ என் சமூகத்தில் வந்துவிட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். அதற்குத்தான் இந்த ஆசீர்வாதங்கள். நம்ம என்ன செய்திருந்தோம் அப்படின்னா, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்ற உடனே இனி வருகையாவது போகையாவது கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு போறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு ஓடுறோம். ஆயுசு காலத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு ஓடுகிறதான பெற்றோரே, பிதாக்களே, பிள்ளைகளே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாக்கும்படிக்கும் உங்கள் ஓட்டம் இருக்கட்டும். அதுவே தேவனுக்கு பிரியமான ஓட்டமாய் உங்களை மாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற இந்த மாதத்துல தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நிறைவான பலனை உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. அந்த நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருகிற போது கர்த்தருக்கென்று செய்கிறதை நீங்கள் கர்த்தருக்கென்று செய்யணும். சும்மா ஆண்டவர் எனக்கு ஒன்றும் தரலன்னு சொல்லி ஏமாத்த ஒண்ணும் விடாத. ஆமென். நான் உங்களை எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறேன். தேவனை ஏமாத்தினா தேவனும் ஏமாத்த ஆரம்பிச்சுட்டா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கணும். அதனால ஆண்டவர் உங்களுக்கு தருகிறதான பலனில முதற் பங்கு அவருக்குரியது. பிள்ளைகளும் அவருக்குரியவர்கள். சுருங்கி நான் என்னதான் சொல்ல வாரேன், தலைப்பிள்ளைகள் கர்த்தருக்குரியவர்கள், அவர்களை கர்த்தருக்காக நீங்கள் கொடுங்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குரியவர்கள். ஒரு பிள்ளை தானே பாஸ்டர், இருக்கட்டும், அதையும் கர்த்தருக்காக கொடு அப்படின்னு தான் நான் சொல்ல வர்றேன். நீங்க நமக்காக வளர்த்துட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளவும் பிரச்சனை. கர்த்தருக்காக கொடுத்து பாரு. சாமுவேலை கொண்டு அன்னாள் தேவ சமூகத்தில் விட்டுட்டு போயிருச்சு.
அது பால் மறந்த ஒரு சின்ன குழந்தை விட்டுட்டு போயிருச்சு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்க்க வரும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு Dress மட்டும்தான் கொண்டு வரும். அந்த குழந்தை வளர்ந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். இஸ்ரவேலிலே பிரதான தீர்க்கதரிசிகளிலே ஒரு மனுஷன், அது சாமுவேல் மாத்திரமே. அப்ப கர்த்தருக்காக நீ உன் தலைமுறைகளை கொடுத்து பாரு, நிச்சயமாய் தீர்க்க தரிசனத்தின் ஆசீர்வாதங்கள் உனக்கு வரும். ஊழியம் யார் செய்வா பாஸ்டர்? அதெல்லாம் உங்களை போல அடிபடுறதுக்கு ஆயத்தமானவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லாதுங்க. நாம தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. நிறைவான பலனை தருவார் ஆண்டவர், உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நன்மை உங்களுக்கு குறைபடாது. நீங்கள் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் உதவி செய்வார். சமாதான கேட்டை கொண்டு வருகிற ஆவிகளை அடையாளம் கண்டு நீங்கள் ஜெபித்து அதை மேற்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். முழங்கால் படியிடுவார்.